அருமையான பனிவிழும் குளிர்காலத்தில் தன் படுக்கையை விட்டு எழுந்திருக்க மனமில்லாமல் திடீரென்று தன் அலுவலகத்திற்கு நேரமாகிவிட்டதை உணர்ந்து வேகமாக எழுந்து காலை பணிகளை முடிக்க சென்றாள் நம் கதையின் நாயகி ஸ்ரீஜா. அமெரிக்காவிற்கு சென்ற 2 மாதத்தில் தானும் வெள்ளையர்களைப் போல பிரெட் பட்டர் என காலை உணவை உட்கொள்ள பழகிவிட்டதை எண்ணிக்கொண்டே அலுவலகத்திற்கு கிளம்பினாள். சக வெள்ளையர்களோடு சேர்ந்து பஸ்ஸில் பயணம் செய்து அலுவலகம் வந்து அடைந்தாள் ஸ்ரீஜா. இந்தியாவில் இரவு நேரம் ஆகப் போவதை எண்ணி தன் அன்னைக்கு கால் செய்து பேசினாள். எப்போதும் போல தன் வேலையில் மூழ்கி போனாள். மாலை 4 மணி ஆனதும் விரைவாகவே இருள் சூழ்ந்துவிடவும் பணிகளை முடித்து வீடு திரும்பினாள். மறுபடியும் அடுத்த நாள் அலுவலகம் எடுத்து செல்ல வேண்டிய மதிய உணவு மற்றும் அன்றைய உணவு, இரவு உணவு ஆகியவற்றை தயார் செய்தாள். தன் வேலைகளை முடித்தவுடன் சிறிது நேரம் பால்கனியில் அமர்ந்தாள் ஸ்ரீஜா. அவள் வசிக்கும் அபார்ட்மெண்ட்டில் பெரும்பாலும் இந்தியர்களே இருந்தனர். காசுக்காக குடும்பத்தை விட்டு இங்கு வந்து இருப்பவர்களை எண்ணி கவலை கொண்டாள். ஆனால் தன் நிலையோ வேறு என்று எண்ணி கசப்பாக புன்னகைத்தாள். திருமணமாகி 2 மாதத்திலே அமெரிக்கா வந்திருந்தாள் ஸ்ரீஜா. தான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்க ஆரம்பித்தாள். வீட்டிலே கடைக்குட்டியான ஸ்ரீஜாவிற்கு எப்பவுமே வீட்டில் அதிக செல்லம்தான். தன் கல்லூரியின் இறுதி ஆண்டில் தன் தந்தை இழக்கவும் அவளின் குடும்பம் அதிலிருந்து மீண்டு வர சிறிது காலம் ஆகியது. கல்லூரியை முடித்த அவளுக்கு ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணி கிடைத்தது. வாழ்க்கை இனிதே சென்று கொண்டிருந்தது. அவளின் தாய் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் வரை. அது அவளின் கல்யாண விஷயம்தான். மிகுந்த போராட்டத்திற்கு பின் அவள் அன்னை சம்மதிக்க வைத்தாள். மாப்பிள்ளை பார்க்கும் படலம் ஆரம்பமானது. நிறைய மாப்பிள்ளையா பார்த்து கடைசியா அவள் அன்னை கண்டு எடுத்த மாப்பிள்ளைதான் பாலா. ஸ்ரீஜாவும் பாலாவை பார்த்தவுடனே சம்மதம் சொல்லிவிட்டாள். கல்யாண வேலைகள் வேகமாக நடக்க இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் முன்னரே கல்யாணம் இனிதே முடிந்தது. கல்யாண சந்தத்தில் திளைத்து கொண்டிருந்தாள் ஸ்ரீஜா. திருமணமாகி 3 நாள் கழித்து ஆரம்பமானது அவள் வாழ்க்கையின் சோதனை காலம். பாலாவின் நடவடிக்கையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது. ஸ்ரீஜாவிற்கு எதுவுமே புரியவில்லை. தினமும் அலுவலகத்தில் இருந்து தாமதமாக வந்தான் பாலா. அவளிடம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசவில்லை. வீட்டில் அவள் சமைத்து வைத்த உணவை கூட அவன் உண்ணவில்லை. அவனாகவே விஷயத்தை சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்தாள் ஸ்ரீஜா. அவனின் இந்த செயலுக்கு காரணம் புரியாமலே 1 மாதம் ஓடிவிட்டது. பின்பு ஒரு நாள் பாலா தன்னிடம் ஏதோ பேச வேண்டுமென்று வெளியே அழைத்து சென்றான். அன்றுதான் அந்த விஷயத்தை சொன்னான் அவன். தான் இன்னொரு பெண்ணை காதலிப்பதாக சொன்னான். ஸ்ரீஜாவிற்கு என்ன செய்வதென்று சொல்வதே புரியவில்லை. அமைதியாக வீடு வந்து சேர்ந்தனர். அந்த விஷயம் தெரிந்தவுடனே ஸ்ரீஜாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது என சொல்லலாம். இருந்தாலும் பாலாவின் செயலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தினமும் தாமதமாக வருவது, போனில் இரவு நேரத்தில் பேசிக்கொண்டே இருப்பது தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. ஸ்ரீஜாவிற்கு மேலும் அதிர்ச்சி தரும் விஷயம் என்னவென்றால், பாலாவின் காதல் விவகாரம் அவன் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கல்யாணத்திற்கு முன்னரே தெரியும் என்பதுதான். பாலா தன் முடிவில் தெளிவாக இருந்தான். தன் காதலியுடன் தான் வாழ வேண்டும் என்பதில். அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் ஸ்ரீஜாவிற்காக பாலாவிடம் சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். ஸ்ரீஜாவிற்கு இந்த விஷயத்தை தன் அன்னையிடம் சொல்ல விருப்பமில்லை. தன் அன்னையை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பது அவளோட எண்ணம். இதை பாலாவிடமும் தெளிவாக சொல்லிவிட்டாள். 2 மாதங்கள் இவ்வாறு நரகத்தில் இருந்த ஸ்ரீஜாவிற்கு அப்பொழுதுதான் அவள் வேலை செய்யும் கம்பெனியிலிருந்து அமெரிக்கா செல்லும் வாய்ப்பு வந்தது. கடமையே என்று அவள் பயணம் செய்வதற்கு பாலா உதவி செய்தான். அனைவரிடமும் தான் 3 மாத காலத்திற்கே செல்வதாக கூறி அனுமதி பெற்றாள். அவள் பயணம் செய்ய வேண்டிய நாளும் வந்தது. அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அவள் தன் வாழ்க்கையை பயணமாக வைத்து தான் இந்த பயணம் செய்கிறாள் என்று. அன்று அவன் விமான நிலையத்தில் அவளை வழி அனுப்பி வைக்கும் பொழுது சொன்ன வார்த்தை அவளுக்கு இன்றும் தன் மனதில் வலியை ஏற்படுத்தியது. அவை என்னவென்றால், அங்கு சென்ற பிறகு தயவு செய்து எனக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதே. அவனுடைய வார்த்தைகளை கேட்டு விமானத்தில் ஏறினாள். இங்கு வந்த பிறகு அந்த கசப்பான அனுபவங்களை மறைக்க தன்னையே மாற்றிக்கொண்டாள். தன்னை சுற்றி எப்பவும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தாள். தன் அன்னை பாலா பற்றி தினமும் கேட்கும் கேள்விகளுக்கு தினமும் ஒரு அழகான பொய் சொல்லிக் கொண்டிருந்தாள். அங்கோ அவனின் பெற்றோர் அவனை மாற்று முயற்சியில் தோல்வியடைந்து கொண்டிருந்தனர். அந்த 2 மாதத்தில் பாலா தன்னிடம் அன்பாக பேசவில்லை என்றாலும் இங்கு வந்த 1 வாரத்தில் அவனின்று தனிமையை பெரிதும் உணர்ந்தாள். அவனின் பெற்றோர்கள் தினமும் அவளுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எப்படியும் அவன் மாறிவிடுவான் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருந்தாள்.
கல்யாணத்திற்கு முன் தன் பெற்றோர்களிடம் நண்பர்களிடம் காதலை, கல்யாணத்திற்கு பின் கணவனிடம் எதிர்பார்த்து வந்த காதலை கிடைக்காமல் தன் கனவு கருகிப் போனதை நினைத்து நொந்து கொண்டாள். திருமணத்திற்கு பின் காதல் எங்கே சென்றது என்று தேடிக் கொண்டிருந்தாள். பாலாவின் மனதை புண்படுத்தக்கூடாது என்று அமைதியாக இருந்தாள் ஸ்ரீஜா. அந்த மாத இறுதியில் ஸ்ரீஜாவின் பிறந்த நாள் வந்தது. அதற்கு 2 நாள் முன் பாலாவின் அன்னை அவளுடைய காதலி அவனை ஏமாற்றிவிட்டு போன விஷயத்தை சொன்னார். ஸ்ரீஜாவிற்கு எப்படி நடந்து கொள்வது என்றே தெரியவில்லை. தன் பிறந்த நாளன்று சரியாய் 12 மணிக்கு தன் ஃபோன் அடித்தது. அழைத்தது பாலாதான். 2 மாதத்திற்கு அப்புறம் அவனின் குரலை கேட்டு உடைந்து போய்விட்டாள். அவன் அவளிடம் மனதார மன்னிப்பு கோரினான். பின்பு அன்பு மழை பொழிய பிறந்த நாள் வாழ்த்து சொன்னான். அவன் சொன்ன அந்த 3 வார்த்தையில் திருமணத்திற்கு பின் காதல் எங்கே என்பதன் விடை கிடைத்தது ஸ்ரீஜாவிற்கு. அந்த வார்த்தை ஐ லவ் யூ என்பதுதான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.